பசிக்குதுமா, சாப்பிடலம்மா. ஊர்ல இருந்து வந்தா ஏமாத்திட்டாங்கம்மா. பசி கலருமா. அது கலர், அது கலர். அதே பிசித்தா தான். நான் பிசித்தா தான் குடிப்பேன், பிசித்தா தான் குடிப்பேன். பிசிதா சூப்பரா இருக்குது. அச்சோ சோய் சோய் வரமா. என்னடி இது? தம்பி நல்லா இருக்கியாடா? என்னடா இது ஊர் பாஸ் சின்ன பிள்ளைல பார்த்தது ஒண்ணு தெரியல. என்ன பத்தி தெரியல உனக்கு? எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். வச்சுக்குதுமா, சாப்பிடுமா. இல்லடா இந்த தங்க ரிங்கு கூட இப்பதான்டா எடுத்தேன். நம்ம கைக்குள்ள போக மாட்டுது. என்ன மாப்பிள்ள பண்றது நானு? சரி ஏதோ சின்ன குழந்தைங்க நம்ம கிட்ட வருவாங்க இல்ல, பாவம் அப்படி இல்லாதப்பட்டவங்க வருவாங்க. ஒரு குழந்தைய வச்சு அவங்களுக்கு போட்டு விட்டுருவானே. இதுல என்ன இருக்கு? இல்லாதப்பட்டவங்க வந்துட்டாலே எப்படின்னு வாங்கி கொடுத்துருவேன். இத பாத்தியா, பசின்னு வந்தாங்க வாங்கி கொடுத்துட்டான். பசின்னு வந்தாங்க வாங்கி கொடுத்துட்டான். நான் உனக்கு வாங்கி தரேன், நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா? வந்தா எத்தனை பேர் கிட்ட காட்டி பசின்னு வந்தாங்க வாங்கி சொல்லு. எத்தனை பேர் கிட்ட வந்தா காட்டுவேன்? அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க காசு நீ தான் கொடுக்கணும். நான் எதுக்கு தரனா? இப்ப வந்தா காட்டுன இல்ல ஊருக்கு நான் தான் போய் இதுன்ட்டு. ப்ரோ ஓசிலமா, ஓசில தான் குடிக்க வந்தா. நான் இப்ப எப்படி இருப்பேன்? யாரை பார்த்து ஓசின்றானே? யாரை பார்த்து ஓசின்ற? மறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. Hi guys, நம்ம சேனல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்போம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போயிடுச்சு. நைட்ல ஒரு பொண்ணு தனியா டிராவல் பண்ணாலே அவ்வளவு பயம். நைட் இல்ல பகலும் கூட இன்னைய காலகட்டத்துல ரொம்பவே பயமா இருக்கு. தனியா காலேஜ் போற பெண்கள், இல்ல தனியா சேவை பண்ற சீனியர் சிட்டிசன்ஸ், இல்லனா ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ண ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இன்னைக்கு இருக்கு. அதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. RNAI சிஸ்டம். ஒரே ஒரு SOS பிரஸ் பண்ணா மட்டும் போதும். லவுட் சைரன் ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன் சவுண்ட் அலர்ட் அண்ட் கேமரா live GPS tracking, status LED, activate nearby device, ambulance coordination, police assistant, emergency drone support, AI powered emergency response system. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி அவேலபிளா இருக்கு. So 5 minutes to respond, 10 minutes to rescue. RNAI system always connected, always protecting. பெண்கள் மட்டும் இல்லாம மக்களோட ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ். இதுக்கு மக்களாகிய நம்மளுடைய கருத்து ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்ஷன்ல சர்வே லிங்க் இருக்கு. உடனே கிளிக் பண்ணி நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. பசிக்குதுமா, சாப்பிடலம்மா. ஊர்ல இருந்து வந்தா ஏமாத்திட்டாங்கம்மா. பசி கலருமா. அது கலர், அது கலர். அதே கலர். அதே பிசித்தா தான். நான் பிசித்தா தான் குடிப்பேன். பிசிதா ஊர்லயே பிசிதா. நான் பிசிதா தான் குடிப்பேன். நன்றிமா. பிசிதா சூப்பரா இருக்குதுமா. அம்மா வாங்கி கொடுத்தாங்க. சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குது. அச்சோ சோய் வரமா. என்னடி இது? தம்பி நல்லா இருக்கியாடா? என்னடா இது ஊர் பாஸ் சின்ன பிள்ளைல பார்த்தது ஒண்ணு அடிக்கடி நான் வந்து இப்ப ஊருக்கு வர்றது இல்லடா. இல்ல என்ன பண்றது, சேவை இருக்குல்ல, சேவை பண்றோம்ல, மக்களுக்கு நிறைய சேவை பண்ணோம். தெரியல என்ன பத்தி தெரியல உனக்கு? ஊர்ல நார்மலாவே இல்லாத படம் நம்ம வாங்கி கொடுக்க நம்ம வழக்கம் தான். எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். வச்சுக்குதுமா, சாப்பிடுமா. ரிங் இப்பதான் எடுத்தேன். டைட் ஆகி போச்சு. அதான் போட முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். சொத்து மதிப்புலாம் இருக்குடா சென்னையில பெரிய எல்லா சொத்து உனக்கு தெரியும். பசின்னு வந்தா எல்லாருக்கும் பசின்னு வந்துட்டா என்ன பண்ண முடியும் நீ சொல்லு. ஆனா கலர் கொடுங்க தம்பி. கலர் என்ன கலர் கொடுங்க. இந்த ஒரு பெரிய விஷயம் கிடையாதுடா தம்பி. ஊருக்குள்ள போய் சொல்றா, நம்ம போய் சொல்லியா?
சொல்லிடு ஏன்னா வந்து சொல்லலாம் நம்மளுக்கு டென்ஷன் ஆகி போடுதுல அதுக்கும். நான் சும்மா அண்ணனை பத்தி சும்மா நினைக்காதடா நீ போக புரியுண்டா உனக்கு. இல்லாத போட்டவங்க நம்ம வாங்கி கொடுப்பேன். சரி ஊருக்குள்ள வரேன்னு சொல்லு. கபடி பாட்டி மேட்சுக்கு வரேன்றா. போடா பார்த்து போடா புள்ள. ஊருக்குள்ள அப்போ பார்த்ததுரா அவங்களெல்லாம் வந்து பாசமா பாசம். இவ்வளோ நாளைக்கு பந்தா கட்டிட்டு சுத்துறது தெரியலையே. அங்கங்க நம்ம ஊர் ஆளுங்களா சுத்திட்டு இருக்கானோ. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொன்ன நீ? கோச்சிக்காதம்மா தப்பா என்ன கோச்சிக்காத? தப்பா நினைச்சு என்ன சொன்ன? இல்லம்மா கோச்சிக்காதம்மா. ஊருக்குள்ள ஒரு பந்தாவா சுத்திட்டு இருக்கம்மா. நீ பந்தா சுத்து நானா கடிச்சேனே? நான் என்ன பிச்சைக்காரனே? நீ எனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்ற? இப்படி சொல்லம்மா நான். தப்பா நினைச்சேன். ஊர்க்கார பையம்மா. ஊர்க்கார பையனா என்னடா எனக்கு அசிங்கப்படுத்துறான் உன் ஊர்க்கார பையன் கிட்ட? இல்லம்மா நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. அது எதுவுமே சொல்லம்மா. இப்ப அவங்க கிட்ட என்னடா சொன்ன? நீ எனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிருக்க. ஊருக்குள்ள பந்தா கட்டி சுத்துறம்மா. இதமா தப்பா நினைச்சேன் மாதிரி. உன் பந்தா கட்ட நான் என்ன அசிங்கப்படுத்துறியா நீ? ஊருக்குள்ள போய் அசிங்கப்படுத்துற. ப்ளீஸ் மன்னிச்சுங்க. அவன் பாட்டு வந்து அவன் ஒரு கலர் வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் பைசா கொடுக்குறது. நீயே ஓசில குடிக்கிற. அவனுக்கு நான் ஓசில வாங்கி தரணுமா? சாரி மாமா தப்பா நினைச்சேன். ஊருக்குள்ள போனா அசிங்கத்தை இருக்காது. இந்த மாதிரி பண்ணாத நீ. சாரி ஒரே ஒரு கலர் தான் பிரச்சனை. ஒரே ஒரு கலர் என்ன சும்மா வருது பைசா. என்ன மன்னிச்சுக்க. மாப்ள ஊருக்குள்ள எப்பயுமே சென்னை உனக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம ஊருக்குள்ள பந்தா எப்பயுமே வந்து நான் யாரும் பந்தா இல்லடா. அந்த தங்க ரிங்கு கூட இப்பதான்டா எடுத்தேன். நம்ம கைக்குள்ள போக மாட்டுது. என்ன மாப்பிள்ள பண்றது நானு? அது தங்க அது இப்பதான் எடுத்தேன். கைக்குள்ள போகல. சரி ஏதோ சின்ன குழந்தைங்க நம்ம கிட்ட வருவாங்க இல்ல பாவம் அப்படி இல்லாதப்பட்டவங்க வருவாங்க. ஒரு குழந்தைய வச்சு அவங்களுக்கு போட்டு விட்டுருவானே. இதுல என்ன இருக்கு? இல்லாத போட்டாங்க வந்துட்டாலே தப்புன்னு வாங்கி கொடுத்துருவேன். இதை பாத்தியா பசின்னு வந்தாங்க வாங்கி கொடுத்துட்டான். நான் உனக்கு வாங்கி தரேன். நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா? பந்தா எத்தனை பேர் கிட்ட காட்டி பசின்னு வந்தாங்க வாங்கி சொல்லு. எத்தனை பேர் கிட்ட பந்தா காட்டுவேன்? ஆமா நான் உனக்கு வாங்கி தரேன். நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா? ஆல்ரெடி ஓசில உனக்கு ஒருத்த வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ இவனுக்கு வாங்கி தரணுமா நானு? இவங்க கிட்ட அதான் பந்தா காட்டிட்டு இருக்கியா நீ? வேஷம் போட்டுட்டு இருக்க. இல்ல அது சும்மா சின்ன நம்ம தெரிஞ்சவங்க தான். ஒண்ணு இல்ல பந்தா காட்டிட்டு இருக்க. பிச்சை எடுத்துட்டு இருக்க. இப்போ இவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தா இல்ல மாப்ள ஒண்ணு இல்ல மாப்ள. இங்க மாப்ள தெரியுமா ஊருக்குள்ள என்ன பத்தி? ஊருக்குள்ள இப்ப ஏன் முன்ன நான் தான உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தா. கேளு அந்த பையன் கிட்ட கேளு. வாங்கி கொடுத்தா. பாவன வாங்கி கொடுத்தா. எப்படி பேசுறாங்க? என்னது உணர்ற? ஓகே வாங்கி கொடுத்தா. எனக்கு வாசல் வாங்கி தா. மாப்ள இல்ல மாப்ள. தம்பி யார வாங்கி கொடுத்தது எனக்கு? தம்பி என்னாச்சு? என்னடா பிரச்சனை? என்னாச்சு மாப்ள? ஒண்ணு இல்ல மாப்ள. நல்லா பந்தாவ காட்டிட்டு இருக்கீங்க. பிச்சை எடுத்துட்டு இருக்க. நான் தான் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். மாப்ள ஒண்ணு இல்ல மாப்ள. மாப்ள ஏய் ஊரு வேற ஏமாத்திட்டியாடா? ஏய் ஊரு ஏய் சொல்லாரா டேய் மாப்ள. ஏய் சொல்லாரா டேய் மாப்ள. ஏய் ஊருக்குள்ள சொல்லாரா வாடா உனக்கு ஒரு கலர் வாங்கி தாடா. ஏங்க அறிவு இருக்காங்க உனக்கு? இருக்கா? ஊருக்குள்ள எவ்வளவு பந்தா போட்டுட்டு ஊருக்கு இருக்காருன்னா நீ பந்தா காட்டிட்டு இருப்ப. அதுக்கு என்ன சிங்கம் கொடுத்தியா நீ? ஒரு 5 நிமிஷம் படுக்க முடியாது உங்களால? நான் எதுக்கு நான் படுக்கணும் 5 நிமிஷம்? ஊருக்கு போனா மதிப்பாங்களாண்ணா? மதிக்கிறாங்கன்னா அதுக்கு நான் தான கட்ச உனக்கு. ஒரு ஓசில ஒரு கலர் 10 ரூபாய் கலர் வாங்கி கொடுத்து ஒரு 10 ரூபாய் கலர் வாங்கி கொடுத்துட்டீங்க. 10 ரூபாய் அவனுக்கு 10 ரூபாய் எங்க சும்மா கிடைக்குதா என்ன? ஒரு 5 நிமிஷம் போதுதான் அவனை பந்தா கட்டி அமுச்சு விட்டுருப்பான். இப்ப ஊருக்குள்ள போனா மதிப்பாங்களா? மதிப்பாங்க. அது நீ பாத்துக்கோ. என்ன இருக்கிறது எவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு தெரியுமா? ஆமா நல்லா சீக்ரெட் மெயின்டைன் பண்றேன். இந்த மாதிரி யாரும் உன்னை மெயின்டைன் பண்ண சொல்லு. எனக்கு மட்டும் தான் பேப்பர். அவங்க 2 பேருக்கு அவங்க வாங்கி கொடுத்தா அவங்க தான் காட்டல. அவங்ககிட்ட வாங்கிக்கோ. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க காசு நீ தான் கொடுக்கணும். நான் எதுக்கு தரணும்? இப்ப பந்தா காட்டல இல்ல ஊருக்கு நான் தான் போய் இதுன்றது. போட்டு விட்டுயா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இவங்க தான் கொடுத்தேன். யார் கேட்டு கொடுத்தேன்? நான் குடுக்க சொன்னேன். நான் இவனுக்கு மட்டும் தான் தர சொன்னேன். ப்ரோ வரேன் ப்ரோ. காசு வாங்கிங்க ப்ரோ. வரேன் ப்ரோ. வரேன் ப்ரோ. காசு வாங்க. ஏமாத்திட்டு போடுவாங்க. அதுதான் சொல்றேன். ஊருக்குள்ள எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏமாத்திட்டு போடுவாங்க. காசு வாங்கிங்க. நீதான் ஓசில குடுத்துற மாதிரி ஏமாத்துற. என்ன சொல்ற நீ? நான் ஏமாத்துறேன் உன்னை? பின்ன என்னங்க கொஞ்சம் ஊர்க்காரன் வந்தா கொஞ்சம் பந்தா காட்டிருப்பல. அவனை ஓத்து விட்டீங்க. பந்தா காட்டுறது அது என்ன? தலைவா கலர் யாரு கொடுக்க சொன்னா? அப்புறம் சார் அவங்க ஃப்ரெண்ட் நான் தரேன். நீங்க இல்ல ப்ரோ நீங்க இல்ல தம்பி ஒருத்தரந்தாப்ல நீங்க டக்கு போயிட்டீங்க. எனக்கு கலர் கொடுத்தீங்களா? இன்னொருத்த வந்தாப்ல இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. வேற
குடு சொன்னா கேளுங்க அண்ணே. நீங்க தான் கொடுக்க சொன்னீங்க. வாய் திறந்து சொன்னா சரி தம்பி கூப்பிடுறேன். ஆள் வேலை சரியா நல்லா இருக்கு. பண்ண மாட்டேன். நீ என்கிட்ட தெரியாது எனக்கு. வந்தா கட்டிட்டே நான் சொல்றேன். நான் எதுக்கு அவளுக்கு பே பண்ணேன்? போன பாவம்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. சரி விடு அவங்களுக்கு சேர்த்து நானே பே பண்ணிடுறேன். விடு நானே ஓசை குடிச்சு போடு. நீ எனக்கு தேவையில்ல. நான் என்னோட பே தேவையில்ல. நான் பைசா நீ பே பண்ணிக்கோன்னு. 10 ரூபாய்க்கு தானே கத்துறீங்க. 10 ரூபாய் எந்த நான் பே பண்ணிக்கோ. நீ பே பண்ணி 10 ரூபாய் ஓசை குடிக்க தானே கத்துறீங்க. தலைவா நான் கொடுத்துறேன். எத்தனை லட்சமா இருந்தா நான் செக் போட்டு தரேன். அவங்க ஓசி அந்த 10 ரூபாய் ஓசில குடுத்துட்டு போய் பாக்குறாங்க. அவங்க ஓசில நான் ஓசில ஓசி சார் ஓசி இல்லல. நீ பே பண்ணி பார்க்கலாம். நான் பே பண்றேன். பே பண்ணு. பே பண்றேன். பே பண்ணி பே பண்றேன். பைசா எடுத்து பண்ணுவாங்க. நான் பண்ணுவாங்க. உங்க நீ கிளம்புங்க. ஓசில குடிச்சிட்டீங்களா? கிளம்புங்க. கேள என்னோட மட்டும் பே பண்ணா அவங்க கிட்ட வாங்கிக்கோ. ப்ரோ ஓசிலமா ஓசில தான் குடிக்க வந்தா. நான் பே பண்ணிருப்பேன். யார பார்த்து ஓசி எடுறா நீ? யார பார்த்து ஓசன்ற? நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அவ்வளவுதான் மரியாதை கெட்டுடும். அத எனக்கு சேர்த்து பே பண்ணுங்க. நான் பே பண்ண முடியாது. எனக்கு பட பண்ணுங்க. அப்புறம் என்ன வரல பரம்பரை போறீங்க. நான் பண்றதானே சொன்னேன். சரி பண்ணுங்க. உங்க பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்? நான் சேர்த்து போட்டு விடுங்க. சேர்த்து போட்டு நான் பண்ணி வந்தா கட்டா. வந்தா ஊருக்குள்ள காட்டுங்க. நீங்க தான் கோத்து விட்டீங்களா? ஊருக்குள்ள போனா ஊருக்குள்ள தெரியாது. நீ பே பண்ணு. இப்ப ஊருக்குள்ள போனா ஒரு பேர் பொண்ணு விட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி அக்கா ஊருக்குள்ள போனா ஒரு பேர் பொண்ணு விட மாட்டாங்க. எனக்கு நம்ம ஊருக்குள்ள ஒரு பந்தாவ சுத்திட்டு இருக்கோம். இவங்க கோத்து விட்டு பேசுற பேச்சு இவங்களால எவ்வளவு நட்டம் தெரியுமா? ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஊருக்காரனை போய் கேட்டு பாருங்க. நீ சம்பாரிச்சு இது பண்ணு அதுக்காக என்னையா பிச்சைக்காரி சொன்ன? அக்கா பொண்ணு கேட்டு போனா வீடு இருக்குதா, வாசல் இருக்குதா, அது இருக்குதா, கார் இருக்குதான்னு கேக்குறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குதா? கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தாக்க எல்லாமே நான் ஈஸியா முடிச்சிருப்பேன். நான் இந்த பந்தா காட்டுன இல்ல மோந்தல போடு. அழவாங்க நம்மளால முடியாது. வாங்கி கொடுத்தேன். அவன் ஃப்ரெண்ட்ல ஓசில கொடுத்தது அவங்க. அவனுக்கு கேட்டுக்கோ. நீ தான ஜூஸ் குடுக்க சொன்னீங்க. நான் யார் குடுக்க சொன்னேன்? அவர் குடுக்க சொன்னீங்க. அவர் ஃப்ரெண்டுக்கு யார் குடுக்க சொன்னது? அவர் ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒண்ணா வந்தவங்கன்னு நினைச்சேன் நான். ஒண்ணா என்கிட்ட கேட்டு கொடுத்திருப்பேன் நானு. அவன் சொன்னா வந்தா அவன் எடுத்து கூடனா நீ இங்க இருக்க காசு குடுத்துறேன் நான். ஏன் கத்துறீங்க? ஏன் குத்துறீங்க? அவன் என்ன பேசுறீங்க மரியாதை இல்லாம? அப்ப உனக்கு என்ன பந்தா ஊர்கார முன்னாடி பந்தா காட்ற? எவ்வளவு ப்ரோ? நான் என்ன பிச்சைக்காரி இல்ல. என்னோட பைசா நான் பார்த்தாலே தெரியுமா? இல்ல பார்த்து தெரியுமா? நல்லவங்க மாதிரி தெரியுமா? நல்லவங்க மாதிரி தெரியுமா? பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுமா? என்னமா நீ என்னங்க இங்க பாருங்க. ஏன் பண்ணிட்டேன்மா. இருமா ஒரே நிமிஷம் யூடியூப்மா. இன்னும் ஒரே நிமிஷம் யூடியூப்ல ஒரு கான்டென்ட் பண்றோம். அது சும்மா ஒரு ஃபன் மாதிரி பண்ணுவோம். வந்தாங்கல்ல நம்ம பசங்க தான் அவங்க. தப்பா நினைச்சாருங்க. உங்களுக்கு சேர்த்து நானே பே பண்ணிட்டு நீ காசு கொடுக்கணும். சாரிம்மா. இங்க ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. பையன் எடுத்துருக்காங்க. தப்பா நினைச்சாரு. இந்த காட்டுக்கு சண்டாட்டீங்க. சிம்ரன் மாதிரி இருக்கிறீங்க. தப்பா நினைச்சிட்டீங்க. மன்னிச்சிங்க. தப்பா தான் பண்ணிச்சிங்க. நம்ம பசங்க தான். உண்மையிலே காசு இல்லைக்கா. கொடுத்தா ஊருக்குள்ள உண்மையிலே பந்தா காடு சுத்திட்டு இருக்கிறேன். காசு நான் கொடுத்துறேன் ப்ரோ. சேர்த்து அவர் சேர்த்து பே பண்ணிட்டேன். சரி வராங்க. நன்றி. ஒரு ஹாய் காமிச்சு ப்ரோ. வரேன் ப்ரோ. காசு கொண்டு வாங்காதீங்க. பரவாயில்ல நன்றிம்மா. ரொம்ப நன்றியா. வரேன். ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.